சார் வணக்கம் சார். பட்ஜெட் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசியிருக்கார். விளாசி தள்ளி இருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? ராகுல் காந்தி கிட்ட திரும்ப திரும்ப ஒரே வேண்டுகோளை தான் நான் வைக்க வேண்டியிருக்கு. மோடி, பிரதம மந்திரி மோடி ஒரு வயோதிகருங்கிறதே அவர் நினைக்க மாட்டேங்கிறார். அவர் ஒன்றும் அரசியலுக்கு ஆட்சி புரியணுங்கிறதுக்காகலாம் வரல. இந்த அந்திம காலத்தில் ஜாலியாக ஃபாரின் ட்ரிப்பு அப்படி இப்படி போய் உல்லாசமாக வாழணுங்கிறது தான் அவருடைய ஒரே லட்சியம். அவர் அதனால தான் நாடாளுமன்றத்துக்கே வரமாட்டேங்கிறார். அப்படி வராதவரை பூச்சி மைனாரிட்டி ஆக்கி அவர் கட்டாயப்படுத்தி வரவழைச்சிட்டீங்க. வரவழைச்சா இவர் கொஞ்சம் கருணை வேணாமா? இஷ்டத்துக்கு பேசுகிறாரு. அவருக்கு என்ன தெரியும்? இப்போ அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவருக்கு என்னன்னே புரிஞ்சிருக்காது. என்ன கேட்டார்னே புரிஞ்சிருக்காது. வயசாகி போச்சு. அவர் என்ன பண்ணுவார் பாவம்? போன தடவை கூட அவர் சொல்லும்போது இந்துக்களையெல்லாம் கேவலமாக பேசினார். சப்ஜெக்டை விட்டார். இந்துக்களை கேவலமாக பேசினார். அப்படி தான் போனார். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், மோடியை விட்டுடுங்க பாவம். அவரால் அவர் ஏதோ ஒரு புண்ணியத்துக்கு இருந்துக்கிட்டு இருக்கார். ஒரு வயோதிகருக்கு காட்ட வேண்டிய ஒரு பரிதாபத்தை நீங்கள் காட்டுங்கிறது தான் ராகுல் காந்திக்கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறது. அவர் வயசாகி போச்சு. அவருக்கு மருந்துகிறதையெல்லாம் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரிலாம் தகராறுலாம் இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் கருணையோடு நடந்துக்கணும்னு கேட்குறேன். இப்படி போட்டு பேசுனா அவர் என்னங்க பண்ணுவார்? எதுக்காக அவரால் பதில் சொல்ல முடியுமா? பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். பரிதாபமாக இருக்குது. இப்படி ஒரு சிக்கலில் அவர் சிக்கி முடிக்கிறார். என்ன பதில் சொல்லுவார்? ஒரு கேள்விக்கு அதில் ரொம்ப ரசித்து பார்த்ததை அல்வா கட்டுற இடத்துல கூட பிற்படுத்தப்பட்டவர் காணுமேனு உங்களை எல்லாம் போட்டு அல்வாவா கிண்டி இவங்களுக்கு கொடுக்குறேங்கிறது தான் 3%காரருக்கு கொடுக்குறேங்கிறது தான் சிம்பாலிக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்குது. அந்த மாதிரி கொள்கை விளக்கத்தை பண்ணியிருக்குது. அதுதான் ராகுல் காந்தி அழகாக சொல்லியிருக்கார். பிற்படுத்தப்பட்டவர், பட்டியலினத்தவர் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு கொதி ஒலையில் போட்டு அல்வாவா கிண்டி 3%காரருக்கு அந்த மாதிரி ஊட்டுது அப்படிங்கிறத பட்ஜெட்டினுடைய ஒரே வரியில் காட்டிட்டார். ரொம்ப அழகான ஒரு கவித்துவம் வாய்ந்த ஒரு இதாக தான் பார்க்குறேன். ராகுல் காந்தியினுடைய மெச்சூரிட்டியை பார்க்கும்போது ரொம்ப இதாக தான் இருக்குது. ஆனால் ஒரு வகையில் பார்த்தாக்கா இது கூட கொஞ்சம் குறைச்சலான தாக்குதல் தான். ஆனால் அந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையிலும் அது என்ன இருக்குதுன்னே யாருக்குமே தெரியல. யாருக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. நிதிஷ்குமாரும் அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வராமல் விட்டுருக்காரு. அவங்களுக்கு தான் பீகாரும் ஆந்திராவும் தான் பெருசாக இதாச்சுன்னாங்க. அவங்களே கொஞ்சம் ஏமாற்றத்தில் இருக்கிறதா தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு கூட சந்திரபாபு நாயுடு பொறுத்தவரைக்கும் பிரச்சனை கிடையாது. அவர் இந்த ஹைடெக் விவகாரத்தில் தான் அவர் இன்ட்ரெஸ்ட் காட்டுவார். கம்ப்யூட்டர், ஐடி, இந்த மாதிரி ஃபாரின் கொலாபரேஷன், மல்டிநேஷ்னல், அது மாதிரி ஐடியாவில் போகிற வழிய ஆந்திரா ஒரு விவசாய பூமிங்கிற எண்ணமே அவருக்கு கிடையாது. பெங்களூரோட போட்டி போடணுங்கிற எண்ணத்தில் தான் இருப்பார். அவருடைய ஐடியாவை பார்த்துட்டு ஒரு ஹைடெக் சிட்டி உனக்கு அமராவதியை உருவாக்கி கொடுத்தாருன்னு பட்ஜெட்டில் கொடுத்தோன்னே அவருக்கு ஒரே சந்தோஷம். அதோடு போயிட்டார். நிதிஷ்குமார் என்னன்னு தெரியல. ஏன்னா போன இடைத்தேர்தலில் அவரை தோக்கடிச்சிட்டாங்க. இவ்வளோ தூரம் உனக்கு நான் சப்போர்ட்டாக இருந்தும் கூட என்னை தோக்கடிச்சிட்டிங்களாங்கிற ஒரு கோபம் இருக்கலான்னு நினைக்கிறேன். அவர் கூட போகலை. பட்ஜெட்டை பொறுத்தவரை வெத்து பட்ஜெட்டு. இதில் யாருக்குமே எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. எந்த வகையான வளர்ச்சி திட்டங்களோ ஒரு கவர்ச்சி திட்டங்கள் ரெண்டையுமே காணும். இதில் பல விஷயங்களுக்கு அவங்க பணமே ஒதுக்காமல் இருந்திருக்காங்க. அதாவது சொன்ன மாதிரி கல்வியை பின்னுக்கு தள்ளிட்டாங்க. ஓரங்கட்டி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. வேலை வாய்ப்புக்கான என்ன திட்டங்களும் ஒன்றுமே சொல்லலையே அவங்க. அப்புறம் எப்படி வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? இந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கிற இந்த தொழிற்சாலைக்குள்ள இது பண்ணியிருக்க அந்த தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரைட்டு விட்டுருங்க. மற்ற மாநிலத்துக்கு அதை கொடுத்தீங்கன்னா பார்த்தா அதையும் காணுமே. ஒட்டுமொத்தமாக ஒரு 3% ஆளுங்களுக்கு வேலை கொடுக்குறத தவிர வேறு எதுவும் அதை கொடுக்குற தவிர வேறு எந்த விஷயமும் பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் ராகுல் காந்தியினுடைய இன்னும் 2 தடவை இந்த மாதிரி இதை பண்ணாருன்னா பேசினாருன்னா மோடி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகிறதுக்கு ஆச்சரியப்பட முடியாது. இந்த வம்பே வேணான்னு சொல்லிட்டு வேறு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் போடுவார். அதுதான் இதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவார் பாவம்? இப்படி போட்டு வாங்கன்னு வேலாச்சு தேடிவிட்டார். அம்பானி அதானி பேரை சொல்லக்கூடாதுன்னு சபாநாயகர் ஓம் பிர்லா சொல்லிட்டாரு. உடனே ராகுல் காந்தி A1 A2ன்னு குறிப்பிடுறாரு. அவங்கள எப்படி கரெக்டு? ஏன்னா எங்கள் முதலாளியை பற்றி பேசக்கூடாதுன்னு ஓம் பிர்லா சொல்கிறாரு. நியாயமானது தானே. அவர் அம்பானிக்கிட்டையும் அதானிக்கிட்டையும் தானே இவங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்க. அப்புறம் அது ஒரு பதிவே அதுதானே போட்டாங்க. எந்த தொழிலதிபர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கும் இல்லாத ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா
அதானி தான் ஒரு பிரதம மந்திரியை வேலைக்கு வச்சுருக்காரு தான் கம்பெனிக்காக அப்படின்னு சொல்லி போட்டு இது பண்ணாங்க. அந்த இது முதலாளியை கோச்சுக்க போகிறாருங்கிறதுக்காக உடனே அவர் எஜமான விசுவாசத்தை காட்டியிருக்காரு. உடனே இவரும் வந்து சட்டபூர்வமாக ஏதாச்சும் வேண்டான்னு சொல்லிட்டு A1 A2ன்ட்டார். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நடுத்தர வர்க்கத்திற்கு எதிராக இருக்கிறார் மோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். பொதுவாக மனித இனத்துக்கு எதிராக இருக்காருங்கிறது தான் கரெக்ட். நடுத்தரம் உச்சத்தரம் கீழ்த்தரங்கிறதான் கிடையாது. மனிதர்களை கண்டாவே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவன் எந்த மனித இன விரோதிங்க, அவங்க மனித இனத்துக்கே விரோதி. ஆர்எஸ்எஸும் சரி பாஜகவும் சரி மனித இனத்துக்கே விரோதி அவங்க. அதனால் இவங்கள இது பிற்படுத்தப்பட்டவர்கள் மத்திய தர குடும்பம் அப்படிலாம் பிரிக்கவே வேண்டியது. மனித இனத்துக்கு அவங்க விரோதிகள். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமே மனித இன விரோதம். மனிதர்களை நாளாக பிரித்து அவங்களுக்குள்ள வர்க்க பேதத்தை உண்டாக்கி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு நாசமாக போகணுங்கிறது தானே அவங்க கட்சியினுடைய சித்தாந்தம். அப்படி இருக்கும்போது அந்த சித்தாந்தத்தை அடிப்படையில் அரசியல் நடத்துகிறவங்க நம்ம எப்படி மனித இன விரோதின்னு தான் சொல்கிறோம். குறிப்பிட்ட இவங்களுக்கு விரோதி அவங்களுக்கு விரோதிங்கிறது தான் கிடையாது. ரொம்ப திணறுதோ பாஜக ராகுல் காந்தியை கண்டு. இந்த மாதிரிலாம் கேள்வி நான் தான் சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் கேள்வி திருப்பி அவர் கேட்டுக்கிட்டு இருந்தாருன்னா ஒவ்வொரு மீட்டிங்கிலும் இப்படிலாம் போட்டு இது பண்ணாருன்னா இப்போ அவர் மோடியால் எப்படி பதில் சொல்ல முடியும்? போன தடவை பரிதாபமாக உட்காந்தார். போன இதுலேயே மீட்டிங்லேயே இப்போ ராகுல் காந்திக்கு அவர் பதில் சொல்லலை. அவங்க ஆளுங்களே வந்து நம்மோட விவாதங்களுக்கெல்லாம் வரும்போது அந்த இடத்துல அவங்களால பதில் சொல்ல முடியாமல் திணறதை நாங்கள் பார்க்குறோம். ஏதாவது கேட்டாங்க அது பதில் இது பண்ணும்போது அதான் இது பண்ணுறாங்க. இப்படிலாம் பேசக்கூடாது, அப்படிலாம் பேசக்கூடாது. இது ஏதாவது ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அதுக்கு இது இப்படி பேசினார், அசிங்கமாக பேசிட்டார், இப்படி தான் பதில் சொன்னாங்களே ஒழிய வாதத்துக்கே வரமாட்டேன்ட்டாங்க. அப்படி தான் என்னை வந்து ஒருத்தர் வந்து எப்படி இந்த முட்டாள்கள்னு எப்படி சொல்லலான்னு அந்த வார்த்தையை பிடிச்சார். நான் சொன்னேன், அந்த முட்டாளுங்கிற வார்த்தையை வச்சுட்டு திசை திருப்பாதீங்க டாப்பிக்கை. அந்த வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். இப்போ வாங்க பாயிண்ட்டுக்குன்னா பேசலை, அதுக்கப்புறம் பேசலை. அவங்க அப்படி தான் போயிட்டுருக்குறாங்க. அவங்களால பதில் சொல்ல முடியல. உண்மையில் பார்த்தா அவங்களுக்காக அந்த சேனல்லாம் விவாதங்களில் பங்கெடுத்துக்க வர்றவங்க படுற அவசியம் பார்த்தாவே தெரியுது. அவங்களால பதில் சொல்ல முடியல. இன்னும் 2 மீட்டிங் இந்த மாதிரி 2 தடவை பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி பேசினார்னா மோடியை ராஜினாமா பண்ணிருக்காரு. அது சந்தேகமாக. இன்றைக்கி ராகுல் காந்தி பேசினப்போ நிர்மலா சீதாராமன் கையை வச்சுக்கிட்டாங்க குனிஞ்சு தலையில். சரி, அந்த மாளுக்கு என்ன இருக்குது? எலெக்ஷன் இன்னும் ஜெயிச்சு வந்து தான் என்ன? அதை தான் தயாநிதி மாறன் அழகாக சொன்னார். வி ஆர் ஆல் எலெக்டட், யூ ஆர் ஒன்லி செலக்டட். செலக்டான பொம்பளைக்கு என்ன இருக்குது? அதில் என்ன ஏன் கூச்சப்படுது? அல்வா கிண்டுன்னு சரியா கிண்டலன்னு வருத்தப்படுச்சோம். அதுக்கு வேணா வருத்தப்பட்டுருக்கு. அந்த பட்ஜெட்டில் என்ன இருந்தது எனக்கு தெரியுமா என்னமா? அதிகாரிகள் எடுத்து கொடுத்ததை படிச்சுட்டு போயிடுச்சு. அதுக்கு என்ன புரிஞ்சு படித்ததா புரியாமல் படித்ததா யாருக்கு தெரியும்? எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோங்கிறது அது அம்மாளுக்கு புரிஞ்சிருக்கும். அது சொன்னபோது தெரிஞ்சிருக்கும். 2 பேர்த்த உண்மையாகவே அல்வாவை கிண்டனவன் யாரும் அவனையா சேர்த்துன்னு கேட்டிருக்காரு. அல்வாவை கிண்டனவன் பட்டியல் நிறுத்தி வந்தவனும் பிற்படுத்தப்பட்டவனு தான் கிண்டியிருப்பான். இந்த அம்மா போஸ்ட் தான் கொடுத்துருக்கும். என்ன பண்ண முடியும்? சின்ன சின்ன விஷயங்களை கூட மாற்ற அளவுக்கு எதிர்கட்சிகள் ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க. இந்த சின்ன விஷயங்களை பற்றி கூட பேசுகிற சரியாக செயல்பட முடியாத அளவுக்கு திணறிட்டு இருக்கிறதா இருக்குது ஆளுங்கட்சி. இதுக்கெல்லாம் காரணம் வந்து தேர்தல் ஆணைய தலைவர் தான். கண்டிப்பாக இன்றைக்கி அவங்க எங்கே ஆட்சிக்கு வந்திருக்கு, அவர் தான் பொறுப்பெடுத்துக்கணும். இந்த மாதிரி கட்சிக்கு வந்து ஆட்சியில் உட்கார்ற அளவுக்கு வசதி பண்ணி கொடுத்தியே மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்களே அப்படின்னா அவரை தான் தைக்கணும். 3% பேருக்கான பட்ஜெட் அப்படின்றாரு. அப்படி பார்க்கலாமா? அப்படி தான் எடுக்குது. 3% பேர் தான். அவங்க கட்சியை பேர் அதுதாங்க. பாரதிய ஜனதாங்கிறதே வந்து பிராமின் ஜனதா பார்ட்டிங்கிறது தான் விளக்கமே. பிராமின் ஜனதா பார்ட்டி தான் வச்சாங்க. சட்ட ரீதியாக அந்த மாதிரி ஒரு ஜாதி பேரை வைக்கக்கூடாதுங்கிறதுனால தான் பாரதிய ஜனதான் மாறிச்சு. ராஷ்ட்ரிய ஆர்எஸ்எஸ்க்கு ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமில்ல? பிராமண சேவா சங்கம். அதுதான் ஒரிஜினல் பேர். அது வந்து இப்படி இந்த பேரில் இருந்ததுன்னா தடை பண்ணிவிடுவோன்னு சொல்லி தடை உத்தரவு போட்டப்புறம் தான் வந்து ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய சுயம் சேவக்குன்னு மாற்றினேன். எங்கள் ஊரில் அந்த பேரில் பள்ளிக்கூடம் இருந்ததுங்க. பிராமண சேவா சங்கம் பள்ளி அப்படின்னு பேர். அந்த பேரில் இருக்கக்கூடாதுன்னு அப்புறம் தான் அதுக்கு பாரதிய வித்யாலயா ஸ்கூல்னு பேர் மாற்றினாங்க. கோகுல்நாத் இந்து மகாஜன ஹைஸ்கூல்னு ஒன்று உண்டு. அந்த இந்து மகாஜனங்கிறது பேசாமல் விட்டுட்டாங்க. அது இந்துங்கிறது ஜாதி பேராக இல்லை மத பேரில் இருக்குது அப்படிங்கிறத விட்டாங்க.
இப்போ மோடி அவர்கள் ராகுல் காந்தியினுடைய அந்த பேச்சுக்கு என்ன பதில் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது சொல்லுவார், ஒட்டுமொத்த இந்து மக்களையும் கேவலப்படுத்தினீர்கள், 3% சொல்லிட்டு அந்த 3% மக்களை கேவலப்படுத்தி, இது மாதிரி தான் பதில் சொல்லிட்டு இருப்பார். இதுக்கான விளக்கங்கள் அவர்கிட்ட தோணி எதிர்பார்க்கவே முடியாது, சான்ஸே இல்லை. என்ன பதில் சொல்லுவார்? ஜிஎஸ்டிங்கிறது பகல் கொள்ளைங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம், அதில் என்ன தப்பு இருக்குது? பல தொழில்கள் நசிச்சு போச்சுங்க, மூடியாச்சு. டோல்கேட்டில் வந்து இப்போ வந்து மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு பிறகு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 60 கிலோமீட்டருக்குள்ளார குடியிருக்கிறவங்கெல்லாம் வந்து டோலில் பணம் கட்ட வேணாங்கிறாங்க. அப்போ எந்த டோலில் நீங்கள் பணம் வாங்க முடியும்? நம்ம எல்லோரும் 60 கிலோமீட்டர் தாண்டி தான் வெளியூருக்கே போக முடியும். 60 கிலோமீட்டருக்குள்ளார தான் எல்லாருமே இருக்கிறோம். எப்படி டோல்கேட்டில் எப்படி காசு வாங்க முடியும்? இதெல்லாம் மாதிரி கொண்டு வர்ற ரிலீஃப் எல்லாம் கூட அவங்களுக்கே தலையில் மண்ணை வரி போட்டுக்கிறாங்க. அப்படி போட்டால் டோலே வைக்க முடியாது. இதெல்லாம் இது அது உண்மையாக என்ன தெரியல, நீங்கள் செய்தியை படித்தேன் நான். அப்படி பார்த்து டோலில் காசு வாங்க முடியாது. அது நன்மையாக அது செயல்முறைப்படுத்த முடியுமாங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆதார் கார்டை கட்டிட்டு போயிடலான்றாங்க. பார்க்கணும் அது எந்த அளவுக்கு செயல்படுதுன்னு பார்க்கணும். வருமானத்துக்கு வழியை காணுமே. மோடியினுடைய வெளிநாட்டு பயணத்துக்கு காசு எங்கேருந்து எடுப்பாங்க? வருமானம் இல்லைன்னா ஒரு ஃப்ளைட்டுக்கும் பல 100 கோடிகள் செலவாகுது இல்லை, அதுக்கு வருமானம் எங்கே? இன்னுமே ஜிஎஸ்டி ஒன்றை வச்சுக்கிட்டு தானே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டியில் பெரும் பணம் அதெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பணம் பூரா இவருடைய வெளிநாட்டு பயணத்துக்கு போயிட்டுருக்கு. இதெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறான்னு தெரியல. கொஞ்ச நஞ்ச நடுத்தர வர்க்கத்தினர் மோடிக்கு ஆதரவாக நின்றாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு அவங்களும் காலி ஆகிட்டாங்க. அவங்க வருமான வரி இன்கம் டேக்ஸில் ஏதாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே காணும். அதை போடுறாங்க. இன்றைக்கி வச்சிருக்கிற நகையை வந்து நகை விலை குறைஞ்சிச்சு நீ வாங்கினீன்னா அடுத்த வருஷம் நீ அதை விற்கும்போது அதுக்கு வந்து ஒரு ஜிஎஸ்டி போட்டிருக்கேங்கிறாங்க. எதையுமே பண்ண முடியாதுங்கிறாங்க. எல்லாத்துலேயும் நிர்மலாவுடைய பட்ஜெட்டில் சேமிப்புங்கிறதே வச்சுக்க முடியாதுங்கிற அளவு கொண்டு போயிட்டாங்க. நடுத்தர மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? சேமிப்பை நம்பி தான் நாங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். சேமிக்கவே முடியாதுன்னு நம்ம கதி என்ன வருது? வச்சுக்கிட்டாலும் வரி, செலவு பண்ணாலும் வரின்னு போட்டாங்கல்ல. கொரோனா காலத்தில் மணி அடிக்க விட்டதும் டார்ச் அடிக்க விட்டதும் தான் நீங்கள் இளைஞர்களுக்கு வாங்கி கொடுத்த வேலை வாய்ப்பான்னு கேட்டிருக்காரு. அது வந்து மோடியினுடைய மனநிலையை காட்டின ஒரு விஷயம். அது இப்படி பண்ணி ஒரு நோயை ஓட்ட முடியும்னாக்கா சிரித்தாங்க, உலகமே சிரிச்சுது. பெருசாக கண்டுபிடிக்கிறாராம். தன்னை ஒரு ஞானியாக நினச்சிக்கிட்டார். கடவுள் அருள் பெற்ற அவதார புருஷன் நினச்சிக்கிட்ட டைம் அது. கொண்டு வந்ததே அவர் தான். அவர் பின்னணி கொரோனா பரவலுக்கு ஜின்பிங்கு, ட்ரம்ப்பு, மோடி 3 பேர் தான் காரணம்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. பில்கேட்ஸுங்கிற பணக்காரனுக்காக அந்த நோயை பரப்புனாங்கன்னாங்க. ஒருவேளை அவர் சொன்னது நாங்கள்லாம் என்ன நினச்சோன்னா, பரப்பணுக்கு ஒருவேளை கைத்தட்டால் சரியாக படுன்னு தெரிஞ்சிருக்கு தான் நம்ம கைத்தட்டின எத்தனை பேர் உயிரோடு இருந்தாங்க? அதுக்கு ஏதாவது விஞ்ஞானபூர்வமான ஆதாரம் ஏதாவது இருக்குதா? ஆனால் நல்லா சொன்னார், வேறு எந்த வேலை கொடுத்துருக்கான்னு. அது இதை தவிர நீ வேலை வாய்ப்புன்னு ஒன்றையுமே ஏற்படுத்தலையேன்ட்டார். இதை விட ஒரு மட்டமான இது விமர்சனம் இருக்கவே முடியாது. பயங்கரமான விமர்சனம். நீ கொடுத்த ஒரே வேலை வந்து கொரோனா டைமில் கைத்தட்டுறது தான் அப்படின்னு. இதை விட கேவலமான முறையில் விமர்சனம் பண்ண முடியாது. ராகுல் காந்தியினுடைய இந்த பேச்சுக்கு பாஜகவினர் அப்பப்பே ரொம்ப கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்ன பண்ணுறதுங்க? பதில் சொல்ல முடியல. நான் தான் சொல்கிறேன், டிவி இது விவாதங்களுக்கெல்லாம் போகும்போது அவங்க படுற அவஸ்தையை பார்த்தா நல்லா தெரியுது. எதா தேடுறாங்க. நீங்கள் இந்த பட்டனை கழட்டி ஒரு மாதிரி பட்டனை கவனையாக போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இது வந்து எங்களை அவமானப்படுத்துகிற செயல், ஒரு நாகரிகமாக நீங்கள் வரவில்லை. இப்படி தான் இப்போ அவங்க பேட்டி இதெல்லாம் விவாதங்களே இருக்குது. நாம் எதோ கேட்டுக்கிட்டு இந்த ஜிஎஸ்டியில் வந்து இவ்வளோ நடந்துக்கிட்டு இருந்துருவோம். இதை சொல்லும்போது அவர் வேண்டுமென்று அந்த பட்டனை இப்படி இது பண்ணிட்டு இருந்தார், என்னை கேவலப்படுத்துவதற்காக அது மாதிரி செய்திருக்கேன். இப்படி கேவலப்படுத்துவது நான் கடுமையாக அதை பற்றி அரை மணி நேரம் பேச்சு முடிச்சிருவாங்க. பதில் பேசுறது உங்களுக்கு ஒன்றும் தெரியல. அவங்கள பார்த்தா தான் பாவமாக இருக்குது. எதை வச்சுட்டு இது பண்ண முடியும், சப்போர்ட் பண்ண முடியும்? பாருங்களேன், பட்ஜெட்டுக்கு அப்புறம் பாஜக வந்து ஸ்போக்ஸ் பர்சன் யாரும் வாய்ப்பே திறக்கலையே. மீடியாக்களில் எவ்வளோ வருவாங்க, ஒருத்தர் கூட வாய் தர கிடையாது. யூடியூப்பில் எதுலையுமே இல்லையே, பதிலே வரலையே அவங்கக்கிட்ட இருந்து. என்னத்தை பேசுறது? நான் அவங்களுக்கு ஐடியா கொடுத்தேன்,
தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டில் ஒன்றுமே ஒதுக்கலைன்னு சொல்கிறாங்களே, இப்படியெல்லாம் பண்ணால் தமிழ்நாட்டில் கட்சி நாங்கள் எப்படி வளர்த்துவோம் அப்படின்னு நீங்கள் ஒரு சண்டை போடுங்க. இப்போ ஆந்திராவில் இருக்கிற பாஜக வந்து நமக்கு இவ்வளோ கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க போராடுறாங்க. கர்நாடகாவில் இருக்கிற பாஜக வந்து கர்நாடகாவுக்கு ஒதுக்கலைன்னு அவங்க போராடுறாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக வந்து தமிழ்நாட்டுக்காக போராடி தான் நீ வளர முடியும்னு ஒரு ஐடியாவும் கொடுத்து பார்த்தேன். அவங்கள அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வழக்கப்படி ப்ளூ ஃபில்மு அது மாதிரி போயிட்டாங்க. அவங்கள வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் எதுவுமே பிடிக்கலைங்களா சார்? எங்கள் மாதிரி வயோதிகர்கள் மையாங்க இளைஞர்களுக்கே ஒன்றுத்தையும் காணும். அப்புறம் வயோதிகர்கள் நாங்கள்லாம் சுடுகாட்டில் வரி போடாமல் இருக்காங்க, அது ஒன்று தான் எங்களுக்கு கொடுத்துருக்குற இது. புதைக்கும் போது இவ்வளோ ஜிஎஸ்டி கட்டணும்னு சொல்லாமல் இருக்காங்களா, அது ஒரு இது தானே, சலுகை தானே எங்களுக்கு. இந்த வினாத்தாள்லாம் கசிந்தது தொடர்பாக ஒரு இதுவுமே இல்லைங்களா சார்? நான் தான் சொன்னனுங்களே, நீட் தேர்வோ எந்த தேர்வாக இருந்தாலும் நம்முடைய மாணவர்கள் ரொம்ப சாதாரணமாக எழுதி பாஸ் பண்ணிடுவாங்க. அதில் ஊழல் நடக்குதுங்கிறதுனால தான் நீட் தேர்வை நம்ம எதுக்குறோங்கிறது நீங்களுடைய பதிவு எடுத்து பாருங்க தெரியும். நீட் தேர்வு ஒரு பெரிய தேர்வே கிடையாதுங்க. பள்ளிக்கூடத்து பையன், நம்ம ஊர் பள்ளிக்கூடத்து பையன் எழுதிடுவான். ஊழல் கொஸ்டின் பேப்பரை வெளியே விட்டாச்சு, வேணுங்கிற அந்த 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 கோச்சிங் சென்டரில் படித்தவனுக்கு தான் பாஸ். இப்படியெல்லாம் பண்ணி தானே இது நீட் தேர்வு அயோக்கியத்தனம் ஆகிப்போச்சு. இன்றைக்கி அதெல்லாம் வெளியே வந்துருச்சு. நான் தான் சொல்கிறேனே, பேக்கேஜ் 1 கோடி ரூபாய் இருந்தது, இப்போ 2 கோடி ஆகிடுச்சு. மருத்துவக் கல்லூரியில் இது பண்ணுனாக்கா 2 கோடி ரூபாய் அந்த ப்ரைவேட் காலேஜ் கட்டிட்டிங்கன்னா நீட்லேருந்து சகலமாக அவங்களே பார்த்துக்குறாங்க. டிகிரி கையில் கொடுத்துட்றாங்க. 4 வருஷம் நீங்கள் உயிரோடு இருக்கணும், அவ்வளோதான் கணக்கு. பேக்கேஜ் பரீட்சைக்கு வந்து அப்பியர் ரைட் பண்ணிங்கன்னா போதும், எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களே எல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்றாங்க. 2 crores. இப்போ முதல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி 1 crore இருந்தது, இப்போ 2 crores ஆகிடுச்சு. ஏன்னா டெஃபினட் சீட்டு ப்ரைவேட் காலேஜ். கவர்மெண்ட் காலேஜுக்கு போங்க, ப்ரைவேட் காலேஜ் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக ஏழைகளுக்கு வந்து மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரிலாம் இனிமேல் கிடையாது. அதெல்லாம் நினைக்க முடியாது. அதனால தான் நிர்மலாவும் சிம்பாலிக்காக அல்வா கிண்டும் போது அந்த ஜாதிவே அவங்க கிட்ட சேர்த்தலை. உங்களுக்காக இது நாங்கள் எதுவும் அரசை நடத்தலை, இவங்களுக்காக தான் நடத்துகிறேன்னு சொல்லி 3%காரங்களை வச்சு இது பண்ணாங்க. அதை ராகுல் காந்தி அழகாக காட்டிட்டார், இதுதான் உன் ஆட்சி அப்படின்ட்டார். ஒரு படத்தில் முடிச்சிட்டார். சிவா சார், நிறைய விஷயங்களை போய் நன்றி சார்.